நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஹவுஸு. இது வந்து கட்டி விற்கிறதுக்காக கட்டின வீடு கிடையாது, ஓன் ஹவுஸுக்காக கட்டின பயங்கர குவாலிட்டியாக ஒரு கட்டின வீடு. 4.5 சென்ட் லேண்டு, 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, ஈஸ்ட் ஃபேஸிங், இண்டிவிஜுவல் டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, ப்ராப்பர்லி அப்ரூவ்டு. எல்லா SBI எதில் வேணாலும் நீங்கள் லோனுக்கு போகலாம். மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கம், அதாவது தெரியறதா மெயின் ரோடு, ரொம்ப இன்டீரியர்லாம் கிடையாது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். இது சூப்பர் வீடுங்க, பர்ஃபெக்ட். எல்லா வீடும் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல மட்டும் இல்லை, இது தி பெஸ்ட் வீடு நம்ம பார்த்ததுலேயே. அவ்வளோ அழகான கலர் சாய்ஸஸ், அவ்வளவு சூப்பராக பார்த்து எல்லாமே சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது. 1.25 கோடி கரெக்டான விலை தான். கிட்டத்தட்ட 4.5 சென்ட் லேண்டு. இங்கே லேண்டே 13 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது லேண்டுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 லட்ச ரூபா வந்துடும். வீடு கட்டுறதுக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்டு, வெறும் 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா தரும். இதை தவிர போரு, அப்ரூவல், அலைச்சல், உழைப்பெல்லாம் பல நாள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். வெரி ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். 1.25 கோடி ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோ ஒர்த்துங்க, அவ்வளோ ஒர்த்து. எல்லா ஹோமும் சொல்ல மாட்டோம், அவ்வளோ ஒர்த்து, அவ்வளோ ஸ்ட்ராங். பீம் காலம் எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை பார்க்கலாம் ஃபுல்லாக. கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். 2 கார் தாராளமாக விட்டுக்கலாம். ஸோ 2 கார் எப்படின்னா, இதில் ஒரு ஸ்விஃப்ட் மாதிரி சின்ன கார் இதில் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ படி பக்கத்தில் விட்டுக்கலாம். இதில் வந்து இன்னோவா மாதிரி லென்த்தியான ஒரு கார் விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பைக்ஸ் எல்லாம் உங்களுக்கு விடணும்னா சூப்பராக இதிலேயே விட்டுக்கலாம். அந்த பக்கம் அதுலேயுமே ஒரு டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி, சின்ன டோர், அதை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு பைக்ஸ் எல்லாம் விட்டுக்கலாம். இனி அந்த இடத்துல ஒரு ஸ்லோப் ரெடி பண்ணி அங்கேயுமே சூப்பராக பைக்ஸு அதெல்லாம் விட்டுக்கலாம். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு வீடுங்க. சில கேட்டட் கம்யூனிட்டிஸில் பார்த்துருக்கோம், அந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் ரொம்ப உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா குவாலிட்டி, ஒரு வேளை உங்களுக்கு எல்லா வீடுமே சூப்பர் குவாலிட்டியாக தான் கட்டுறாங்க. அப்படி டவுட் இருக்கும் பட்சத்தில் இதை பார்க்கலாம். இது பியூராக ஓன் யூஸ்க்காக மட்டுமே கட்டின ஒரு வீடு. ஓனரை பார்த்து பேசும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக புரியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரே ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக ஷூவை கழட்டிட்டு போங்கன்னு சொன்னதுனால ஷூவை கழட்டிட்டு வந்தாச்சு. ஸோ ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் எல்லாம் அவ்வளவு ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மலாக டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளவு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹால் வந்து 18க்கு 20ங்கிற சைஸு, சரியான ஸ்பேஷியஸான ஹாலு. அங்கே நிற்கிறாங்க கேமராமேன், நான் அங்கே நிற்கிறேன். எவ்வளோ லென்த்தாக, எவ்வளோ சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இன்டீரியர் எல்லாமே ஷேரான் பிளைவுட்ஸில் பண்ணியிருக்காங்க. மரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீக் மட்டும்தான், டீக்கை தவிர எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபிட்டிங்ஸும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபிட்டிங்ஸ். ஸோ டிவி யூனிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக, அதிகமாக ஒர்க் பண்ணாமல் நீட்டாக இருக்குது டிவி யூனிட். எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் பண்ண முடியும். ஒரு 100 இன்ச் டிவி வரைக்கும் சூப்பராக போட முடியும். டிவி இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கத்தில் உங்களுக்கு சோஃபா சும்மா எல் ஷேப் போட்டுக்கலாம். அதில் எவ்வளோ லென்த்தியான சோஃபாவும் போட்டுக்கலாம். சோஃபா கம்பர்ட் போனால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கம்பர்ட்டை விட்டு பிரித்து அவ்வளோ சூப்பராக படங்கள்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சூப்பரான வீடியோஸ், கிட்டத்தட்ட வீடியோஸ் மூலமாக ஒரு 30 லட்ச ரூபாயிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் நல்ல செலக்டிவான வீடுகள் கரெக்டான ரைட் ப்ரைஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப கண்ணாபின்னா ப்ரைஸிங்லலாம் எடுத்துகிட்டு மாட்டோம். ரைட் ப்ரைஸ் நாங்களே நெகோஷியேட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வருவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த சப்போர்ட்டை தாராளமாக திரும்ப கொடுங்க. ஸோ இது ஒரு ஸ்பேஸ். இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீட்டாக பிளான் பண்ணால் இதில் ஒரு கபோர்டு, கொஞ்சம் ஸ்டோரேஜ் கூட நீங்கள் அழகாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பேஸுமே நல்ல சூப்பராக இருக்குது. வாங்க கிச்சனை போய் பார்க்கலாம். கிச்சன் உள்ளேயே டைனிங், ஆனால் ஸ்பேஷியஸை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கிச்சன். இவ்வளோ பெரிய கிச்சன்லாம் நம்ம ரொம்ப கஷ்டம். ரொம்ப லேட்டஸ்ட்டான இன்டீரியர் பண்ணுற வீடுகள் எல்லாமே லுக்குக்காக நிறைய பார்ட்டிஷன்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பாஷையிலலாம் இடுமுடுக்கு மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஸ்பேஷியஸுங்க. இந்த கிச்சனில் இருந்தாலே அந்த ஒரு சும்மா எக்ஸாஸ்ட்டாக எல்லாட்டெல்லாம் சமைக்கிற எதுவுமே உள்ளே நிற்காது. அதாவது பொரிக்கும் போதெல்லாம் ஒன்றும் நிற்காது. அவ்வளவு ஸ்பேஷியஸாக செமையாக இருக்குது. கிச்சனு, பேஸ்கெட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேஸ் வைக்கிறதுக்கான அது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிள் ஸ்டோரேஜுக்கான எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. கிச்சன்லேருந்து சைடில் வாசல் கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதுக்காகவுமே சூப்பராக தாராளமாக வீட்டை சுற்றி வரலாம். அவ்வளோ ஸ்பேஸு, சுற்றி சின்ன செடிகள் மரங்கள்லாம் வைக்கலாம், ஹேங்கிங் பாட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வியூவெல்லாம் பாருங்கள், மாடியிலேருந்து வியூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு நல்லாயிருக்கும் மாடியிலேருந்து முக்கியமாக. ஸோ
பாருங்கள். அகெயின் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிச்சனோட டாப் எல்லாம் காமிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டாப்பு. இல்லை அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஃபால் சீலிங் கொடுக்காம சிம்பிளான எல்இடியில் சூப்பர். இதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ, அதாவது லக்ஸரி லைஸ் இன் சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த வீடை இது ப்ரூவ் பண்ணிட்டு. லக்ஸரி லைஸ், எஸ், லக்ஸரி லைஸ் இன் சிம்பிளிசிட்டி. அதை வந்து இந்த வீடு 100% ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரே கலர் தான், வெள்ளை கலர் தான். ஆனால் அதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டோரெல்லாம் பாருங்கள், டீக்கு, நல்ல டீக்குங்க, சூப்பரான கிரெயின்ஸ்லாம் நல்ல கிரெயின்ஸாக இருக்குது. இதுலேயுமே ரொம்ப அதிகமான டிசைன்லாம் பண்ணல. அகெயின் சூப்பராக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. சிம்பிள் லக்ஸரி சூப்பர் ஹோம். 1.25 கோடி ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துனா செம்ம ஒர்த்து. ஸோ கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நீட்டாக இருக்குங்க, அழகாக இருக்குது. ரொம்ப இதுவாக பண்ணாமல் சூப்பராக இருக்குது. இதில் ஹேங்கிங் ஷர்ட்ஸ், ஹேங்கிங்கான ப்ரொவிஷன்ஸு, இதுக்கான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு. இதில் எதுவுமே வாங்க வேண்டாம். ஆக்சுவலாக பீரோ எதுவுமே வாங்க வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, லேப்டாப்பு வச்சு எதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பேஸ்மே நீட்டாக ரொம்ப பிளான் பண்ணி சிம்பிளாக கொடுத்தாலும் அவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. கலர்ஸுமே அவ்வளோ முழிப்பாக இருக்குது. முழிப்பான வீடுன்னு சொல்லுவோம்ல, வெரி பிரைட், அழகான ஒரு வீடு. ஸோ பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பேரி வேறு. இந்த பாத்ரூம் கொடுங்க டாப் வரைக்கும் சூப்பராக வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக ஒட்டிட்டாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேறு, டைவர்டர்ஸ் எல்லாமே பேரி வேறு, க்ளோசெட்டு பேரி வேறு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அருமையான பாத்ரூம்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு, வெட் ஏரியா, ட்ரை ஏரியா ஃபில்ட்ரேஷன்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இது பண்ண முடியும். லோன் வந்து ஃபுல் கிட்டத்தட்ட நிறைய லோன் பண்ணலாங்க. இது லேண்ட் அவ்வளோ இருக்கிறதுனால லோன்லாம் நிறைய இது பண்ணலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்ஸ் சிம்பிளான இதிலே கொடுத்துட்டாங்க ஸ்டெயின்லெஸ்ஸில். உங்களுக்கு இதை கிளாஸாக மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாஸ் நிறைய பேருக்கு இது பிடிக்குது சேஃப்டிக்கு. கிளாஸாக மாற்றிக்கணும்னா என்னோட பர்சனல் ஃபேவரேட் உண்மையிலே கிளாஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, சின்ன பட்ஜெட் தான் வரும். ஸோ இதில் ஒரு சிம்பிள் பெர்கோலா ஒர்க் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சன்லைட், வீடு எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும். அந்த படி ஏரியாக்கள்லாம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், அழகாக இருக்குது. ஸோ அடுத்த செகண்டரி ஹாலே நம்ம மெயின் ஹாலுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதே சைஸ் தான், 12க்கு 20 அதே சைஸ் தான். சூப்பராக இருக்குது. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயுமே டிவிக்கான யூனிட்டு. இதை ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் தேட்டர் ரூமாக கூட அழகாக நீங்கள், அதாவது ஹோம் தேட்டர் பிரம்மாண்டமான ஹோம் தேட்டர் ரூமாக இல்லாமல் பிரம்மாண்டமான ஹோம் தேட்டர் ரூமாக இருந்தால் மாற்றணுன்னா கூட மாற்றலாம். நான்லாம் அப்படி பண்ணிடுவேன். ஏன்னா இது ஒரு சூப்பர்பான ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்புக்கான இதில் கிடச்சிருச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளியர் வியூ. இதை க்ளோஸ் பண்ணணும், அது ஆல்ரெடி க்ளோஸ்டு. இந்த இடத்துல ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக மாற்றும் பட்சத்தில் ஒரு கிளாஸில் ஒரு க்ளோஸரை போட்டுட்டு இதுவும் க்ளோஸ் தான். பெரிய ஒரு ஹோம் தேட்டர் ரூமாக இந்த ஹாலையே மாற்றுறோன்னா சூப்பர்பாக ஒரு சோஃபாஸ் போட்டு, ரெக்லைனர்ஸ் போட்டு, அவ்வளோ இடம் இருக்குது. அதனால தான் சொல்லி இதெல்லாம் சூப்பராக ரெக்லைனர்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக ஸ்டெப்ஸாக போட்டு அவ்வளோ சூப்பராக இந்த ஹாலே மாற்றிடலாம். அப்படி இருக்குது. ஸோ அடுத்த மாஸ்டர் பெட்ரூம். இது கீழே பார்த்தா அதே சைஸ் தான், 12க்கு 14ங்கிற சைஸில் வரும். இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே எல்லாம் காமிச்சுக்குவோம். ஸோ கீழேயுமே இதே மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் வரும். ஒர்க் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கப்போர்டு இது வந்து வேறு ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் லைட்டரான தீமில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சேம் டிசைன்ஸு, சேம் இதில் ஒரு டேபிள் மாதிரி சூப்பரான ப்ரொவிஷன் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அருமையாக வீடு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் வீடு வாங்கணும், இந்த பட்ஜெட் இருக்குது, பெரிய கம்யூனிட்டிக்குள்ளே, கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளெல்லாம் வேண்டாம்னா யோசிக்காமல் வந்து பார்த்துட்டு டக்குன்னு வாங்கி முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் வாங்க உழைச்சா தான் கட்ட முடியும். அப்படியே இவ்வளோ ப்ரொஃபெஷனலாக எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ இதாயிரும். ஏன்னா இப்போல்லாம் பிளான் பாத்ரூம் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸு நீட்டாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படணும். 3 மாதம் 4 மாதம் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கே கஷ்டப்படணும். 1 வருஷம் நீங்கள் அதில் நின்று அதை பார்த்து கட்டுறதுக்குள்ளே அவ்வளோ டயர்டாயிருவீங்க. ஸோ இது ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். கொஞ்சம் பெருசு, எல்லாம் பார்த்துட கொஞ்சம் பெருசு. வாங்க, நம்ம பிளான்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து நான் பல வீடுகளில் பார்த்த மாதிரி
கப்போர்டு கூடவே பாத்ரூம்லாம் ஹிட்டனாக வச்சுருக்காங்க. உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இந்த கப்போர்டுமே சூப்பரான ஷாரன் பிளைவுட்டில் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணாலும் வச்சுக்கோங்க. வீட்டில் லேடிஸுக்கெல்லாம் சாரீ வைக்கவே இடம் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, இதிலலாம் அவ்வளோ சாரீனா அவ்வளோ சாரீ வைக்கலாம். நமக்கு பாய்ஸுக்குமே கொஞ்சம் இடம் கிடைக்கும் இந்த கப்போர்டெலாம் இருக்கும்போது. அவ்வளோ இடம் இருக்குங்க, நம்பலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜுக்கு இருக்குது. இதை தவிர எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுக்கப்புறமா பாத்ரூம் எல்லாம் நீட்டாகவே இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் சிம்பிளான இது. ஸோ ட்ரெஸ்ஸிங்க்கு மெயினாக லேடிஸ்க்குலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ பாத்ரூம் இதுலேயுமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரூஃப் டாப் வரைக்கும் சூப்பராக ஒட்டிட்டாங்க. அந்த தீம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் பின்னால் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் ரொம்பவே நல்லா இருக்குது. அது லைட்டை பொறுத்து பின்னால் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் சூப்பராக இருக்குது. நீட்டாக இருக்குது. ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இனி அடுத்தது நம்ம பால்கனியை பார்த்தலாம். ஒர்த்து சீலிங்கெல்லாம் காமிச்சதுல ஒர்த்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரீசெண்டாக பார்த்ததில் ஃபேவரேட்டான ஒரு சூப்பர் ஹோம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் ஆசாரிப்பள்ளம் லொக்கேஷனில் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கங்க. மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பக்கம். மெடிக்கல் காலேஜ் நல்லா போனால் 1 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான் வரும். ஸோ பால்கனி, இவ்வளவு ஸ்பேஷியஸான பால்கனி எங்காவது பார்த்தது உண்டா? நம்மளே பார்த்துருக்கோம். ரொம்ப 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீட்டில் தான் இவ்வளோ ஸ்பேஷியஸான பால்கனி பார்ப்போம். இந்த பால்கனியோட சைஸை பாருங்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ அழகான இங்கிலீஷ் கலர்ஸ். சில இடங்களில் ப்ரௌன் எல்லாம் அடிக்கும்போது நல்லா சொதப்பிடும். இது எப்படி இருக்கு பாருங்க, இப்படி தரமாக இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வீடு. இதுலேயுமே சிம்பிளாக ஒரு வுட்டன் டெக்ஸ்சரில் உள்ள டைல்ஸ் ஒட்டி ஆன்டி ஸ்கிட் தான் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதுமே வீடு அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது. இனி மாடியில் போயிட்டு லொக்கேஷன் பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் விட்றாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்குது. மாடியிலேருந்து வியூ கண்ணா பின்னான்னு இருக்குது. மாடியிலேருந்து வியூ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் பால்கனியை விட மாடியில் ஈவினிங் டைம்லாம் ரிலாக்ஸ், அவ்வளோ காற்று. நான் ஆசாரிப்பள்ளம் பின்னால் தென்னை மரம்லாம் எவ்வளோ தெரியுது பாருங்க. இந்த இடத்துலலாம் சூப்பராக ஒரு டேபிளை போட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக பின்னால் இருக்கிற அந்த லொக்கேஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதான் லொக்கேஷன். இதான் அந்த பெர்கோலா ஒர்க்கோட கண்ணாடிகள். எல்லாம் சேஃப்டி தான், உடையெல்லாம் செய்யாது. உடச்சிட்டு வேணா உள்ளே வருவானா, அந்த கேப்புக்குள்ளே எவனாலே வர முடியாது, மாறவனா வர முடியும். ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடுகள் வேணும்னாலும் சொல்லுங்கள், புது வீடுகள் நிறையா இருக்குது. உங்களோட பட்ஜெட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரோம். இந்த வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். உடனே முடிக்கலாம், லோனு எதுவுமே இல்லை. உடனே முடிக்கலாம். எக்ஸலண்ட் சாய்ஸ் ஆஃப் ஹோம் இன் எக்ஸலண்ட் லொக்கேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.